இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கிறது கூட தெரியாது. பட் ஆனால் அந்த பிளேஸ் மூலிமா தான் எவ்ரி சிங்கிள் டே 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அது டிஸ்டர்ப்ட் ஆனதுனால $70 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஆயில் இப்போ ஆல்மோஸ்ட் $120 கிட்ட போயிட்டு இப்போ $105 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவர் நைட்டில் அக்ராஸ் த எக்கனாமி எல்லாருமே அடி வாங்குற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்தியா மாதிரி கண்ட்ரி 80% ஆஃப் த ஆயில் வந்து அதை இம்போர்ட் பண்ணி தான் ஓவரால் எக்கனாமியை ரன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆயிலோட ப்ரைஸ் $10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியா சைட்லேருந்து 68,000 கோடி கிட்ட கொடுக்கணும். ஸோஃபார் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வாருக்கும் இப்போ ஆஃப்டர் வார் ஸ்டார்ட் ஆனதுக்குமே பார்த்தீங்கன்னா $40 கிட்ட ஆயில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 லட்சம் கோடி இந்தியா சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இந்த ஆயிலையும் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம எக்கனாமி ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி எக்கனாமி அடி வாங்க தான் செய்யும். இவ்வளோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரோத்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த க்ரோத் இல்லைனாலே என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஎஸ்லாம் மணியை புல் அவுட் பண்ணுவாங்க. இந்த மார்ச் மாதம் மட்டுமே மோர் தென் 11,500 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை எஃப்ஐஐ செல் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டபுள் அடி, ருப்பியும் அப்ரிஷியேட் ஆகிடுச்சு, அது இல்லாமல் ஸ்டாக்ஸும் ரொம்பவே இறங்கிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்தளவுக்கு எக்கனாமிக் க்ரோத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தே ஸ்டார்டட் புல்லிங். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதில் ஒரு ரிஸ்கி அசட் கிளாஸில் வைக்கிறதுக்கு பதிலாக நான் இதை வேறு எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன்றதுனால தே ஸ்டார்டட் புல்லிங் அவுட். அண்ட் இந்த கிரைசிஸில் பிக்கெஸ்ட் அடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஏர்லைன் செக்டர்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜெட் ஃபியூலோட காஸ்ட்டு அவங்க டே ஆன் டே ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ண இன்னும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி செக்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ ஏர்லைன் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, பெயிண்ட் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, அதில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நமக்கான அல்டிமேட் கோலே என்னவாக இருக்கணும்னா, எப்போ இந்த ஆயிலோட ப்ரைஸு ஃபர்தராக 90க்கு கீழே வருதோ அப்போ தான் ஓகே ஃபைன், மார்க்கெட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லைனா ஒரு கேச்சிங் த ஃபாலிங் நைஃப் மாதிரி கீழே போகிற மார்க்கெட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் காஷியஸாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இப்போதைக்கு பெட்டர்.